மாடு தான் போய் இந்த மலையை கண்டுபிடிச்சி சாமி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. பட்டியில் கண்ணுக்குட்டி இருக்குது, அதுக்கு பால் கொடுக்கறது இல்லை. டெய்லியும் காலையில் எப்போ அவுத்துடுவாங்களோ துருவா போனால் உங்களுக்கு படி ஏறி மலைக்கு போய் மாடு தான் பால் கொடுத்துட்டு சிவனுக்கு திரும்பி வந்துட்டுருக்கு. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கார கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி போய் தேடி பின்னாடி போய் பார்க்குற போது, ஓ இங்கே வந்து இந்த வேலை தான் நடத்திட்டு இருக்கிறியான்னு சொல்லி மிரட்டுற போது அந்த கொம்பு ரெண்டு இடித்தது பாறையில் ஓட்டை இருக்கும், கொம்பு குத்துனது. அடுத்து சிவலிங்கத்தில் கால் எடுத்து வச்சு அந்த மாட்டோட குழம்பு அப்படியே இருக்குது. அப்போ தான் இந்த மலை என்னங்கிறது, இந்த இடத்துல என்ன இருக்குது எது இருக்குதுங்கிறத கண்டு உங்களுக்கு உலகுக்கு தெரிவித்து இதுதான் வெள்ளியங்கிரி மலை, வெள்ளியங்கிரி ஆண்டவருங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டி மாடு நடப்பயணம், வண்டி மாடு மாட்டு வண்டி கட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு காலம் மாற மாற பஸ்ஸு போக்குவரத்து அதிகமாக மலை விளம்பரமாகுது, சிவன் விளம்பரமாகிறாரு, உலகத்துக்கு தெரிவித்து மக்கள் வர்றக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளது பிரபலியமானதே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் உள்ளவங்க வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வரோம், எந்த தோட்டத்தில் என்ன வெள்ளாமல் விளையுது அதை கொண்டு போய் ஆண்டவனுக்கு வச்சு பூசை பண்ணிட்டு வர்றோம், அந்த மாதிரி போயிட்டு இருந்தவங்க தான் மாதம் போனவங்க, டெய்லியும் மலை ஏறிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குன்னா, உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் சொன்னது வெறும் 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு தான் 7 கிலோமீட்டர்னால் உங்களுக்கு ஒவ்வொரு மலையில் ஒவ்வொரு கோயில் பேர். அந்த ஃபஸ்ட்டு மலையில் உங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில், வெள்ளை விநாயகர் கோயிலும்பாங்க அதைய. 2வது மலை வழுக்குப்பாறை. 2வது மலையில் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்திர குகை, வழுக்குப்பாறை, கைதட்டி சொனை, பாம்பாட்டி சொனை, சீதவனம், முழங்கால் திட்டு, அர்ஜுனங்குன்று. அந்த அர்ஜுனங்குன்றுங்கிறது வந்து 3 கல் பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரத கதையில் வர்ற மாதிரி ஒரு 3 கல் ஒரே இடத்துல இருக்கும். பீமங்களி உருண்டை, பீமங்களி உருண்டைங்கிறது ஒரு பெரிய களி மாதிரி ஒரே ஒரு பாறை. 6வது மலை 6 ஆண்டிகளை. அதை முடிச்சுட்டு அர்ஜுனங்குன்று, தாந்தோன்றி விநாயகர். அந்த தாந்தோன்றி விநாயகருங்கிறது தானாக தோன்றுன விநாயகர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோரணவாயில் கோயில். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இந்த 7 மலைக்கு. அதனால உங்களுக்கு 7. ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இது 7 மலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசும்பொழுது நீங்கள் சொன்னது என்ன, இது 5வது மலை, இது ஏறணும் இறங்கணும் அப்புறம் 7வது. அது என்னது, அது புரியல. ஏறி இறங்கி எப்படி 7வது மலை போறீங்க? உங்களுக்கு இந்த மலை பார்த்தீங்கன்னா இது 5 மலை மட்டும்தான் இந்த மலையோட ஹைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சருவு கீழே இறங்குனா அங்கே ஆண்டிகளைங்கிற ஒரு ஆறு தண்ணி வரும். அந்த இடத்துல எல்லாம் குளிச்சுட்டு இந்த ஏறின டயர்டுக்கு, அதாவது 5வது மலைக்கு அப்புறம் சொல்றீங்க? ஆமாம், 5வது மலைக்கு அப்புறம் உங்களுக்கு 6வது மலையில் ஒரு ஆறு. அந்த ஏறி போகிற டயர்டை அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி உங்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 7வது மலை ஏறிக்கலாம். அனுக்காத தங்க வசதிகள்லாம் இருக்கு? தங்க வசதி எல்லாம் கிடையாதுங்க. இந்த சீசனில் உங்களுக்கு எங்கே வேணாலும் கடகணி இருக்குது, ஒரு நாள் 2 நாள் தங்கலாம். அந்த 4 மாதம் சீசன் முடிஞ்சாச்சுன்னா தங்குற வசதி எதுவும் கிடையாது. ஆனால் அந்த 4 மாசத்துக்கான வசதிகள் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புள்லாம் போறாங்கல்ல, நம்ம நம்பிக்கையோட போறாங்க சிவனை பார்க்க. அப்போ அவங்களாம் எங்க தங்குவாங்க? ஃபாரஸ்ட் உங்களுக்கு 3 மலைக்கு ஒரு செட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப் கொடுத்துருக்குறாங்க, முடியாதவங்களை பார்க்கறக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்குது. அந்த செட்டில் தங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் ஃபாலோ பண்ணி கீழே இறக்குறாங்க.